நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். அற்ப மனிதனாகிய அடிமையை சிலுவைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். என் மாம்சத்திலிருந்து எந்த வார்த்தையும் நாவில் வராதபடி காத்துக்கொள்ளும். என்னை முற்றிலும் ஆவிக்குள்ளாக மாற்றும். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பேச நிர்ணய ஆவிக்குள்ளாக முற்றிலும் மாற்றும். தாழ்த்தி கரங்களை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியுமாக நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை, ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அந்த நாள் யாக்கோவுக்கு இக்கட்டு காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு இக்கட்டான காலத்திலே வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவ ஜனங்களுக்கு இது ஒரு இக்கட்டான காலம். யாக்கோபின் வாழ்க்கையிலே இக்கட்டுகளை அவன் சந்தித்தான். யாக்கோபை குறித்து ஆதியாகமம் புஸ்தகத்திலே 25வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிமை. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் பிறந்த 2வது மகன் தான் யாக்கோபு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகளாய் பிறந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன். மல்கியாவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்ட இந்த யாக்கோபு, இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்களை சந்தித்தான். அநேக கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்தான். அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை அவன் கடந்து வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் மாமன் நிமித்தமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான
அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் இந்த யாக்கோபு கர்த்தரை விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு உண்டான இக்கட்டான நேரத்திலே, நெருக்கமான நேரங்களிலே கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பாதத்திலே தரித்திருக்கிறவனாக இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவனாக இருந்தான். கர்த்தரோடு போராடுகிறவனாக இருந்தான். ஆகவே தான் கர்த்தர் யாக்கோபனுடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தேவ தரிசனத்தை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்காக கடந்து வந்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் இக்கட்டான காரியங்களை அவன் சந்திக்கலானான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தான் அதிகமாய் நேசித்த யோசேப்பு காணாமல் போய்விட்டான். அது நிமித்தமாக அதிகமான துக்கங்களை, வேதனைகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில், அந்த நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 14வது 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில், உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். நல்ல வசனத்தை கவனிங்க. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானே. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தம் இப்படி உனக்கு செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய பாவம் அவனை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளிட்டு என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுற செய்கிறது. ஆனாலும் யாக்கோபு தேவனோடு கூட இருந்தான். தேவனை அதிகமாய் தேடுகிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே வந்த ஏமாற்றங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே யாக்கோபு கடந்து வந்த போதிலும் அவன் தேவனை சிநேகிக்கிறவனாக, தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
விடாப்பிடியாக கர்த்தருடைய சமூகத்திலே அவன் போராடி கொண்டிருந்தான். அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அவனை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவன் கர்த்தரை சார்ந்து ஜீவித்தான் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்து வருகிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏமாற்றப்படுகிற சூழ்நிலை, கண்ணீரின் பாதையிலே, நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதனையின் பாதையிலே நாம் கடந்து வருகிற நேரங்களில் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் யாக்கோபை போல கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நேரம் இல்லை, வேகமாக 3 காரியங்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக, இந்த இக்கட்டான காலத்திலே செய்ய வேண்டிய 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 66:14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கட்டு காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்றால், இக்கட்டு காலம் வரும்போது தேவன் உங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்றால், இக்கட்டு காலத்திலே கடந்து வருகிற நேரத்திலே தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், நாம் இக்கட்டான பாதையிலே கடந்து வரும்போது நாம் கர்த்தரிடத்திலே சொல்லிய பொருத்தனைகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நாம் செய்த பொருத்தனை என்ன? புதிய வருட ஆராதனையிலே ஆண்டவர் பொருத்தனைகளை குறித்து சில காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். இதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்கு வருகிற ஆபத்தான நேரத்திலே, உனக்கு இருக்கிற இக்கட்டான நேரத்திலே கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய ஒத்தாசை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நீ செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திலே நீ உன் வாயினால செய்த பொருத்தனைகளை, கர்த்தருடைய சன்னிதானத்திலே செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதிலே நீ உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனை செய்தார். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் உமக்கென்று அவனை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல். அவள் செய்த பொருத்தனையை தன் நாவினால் தன் உதட்டினால் கர்த்தரோடு அவள் செய்த அந்த பொருத்தனையை குறித்த வேளையிலே குறித்த நேரத்திலே அன்னாள் நிறைவேற்றினாள் என்று 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 27, 28 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய செய்த தீர்மானத்தை, நீ கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை, நீ கர்த்தரோடு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதிலே நீ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற இக்கட்டான நேரத்திலே தேவனுடைய ஒத்தாசை உனக்கு தேவை என்றால், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்றால், இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே நீ கர்த்தரோடு செய்த பொருத்தனை என்ன? நீ செய்த பொருத்தனை என்ன? இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தா நான் உமக்கென்று நன்றி பலனாக நான் இதை செய்வேன் என்று நியமனம் செய்திருப்பீர்கள் என்றால், பொருத்தனை செய்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நான் செய்வேன், அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையினால் இப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தை நான் தாங்குவேன், எனக்கு கிடைக்கிற வருமானத்தில் இருந்து ஒரு இக்கட்டான நேரத்திலே போதுமான வசதி, போதுமான வருமானம் இன்றி பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்திற்கு அல்லது இந்த மனிதனுக்கு எனக்கு கிடைக்கிற வருமானத்தின் ஒரு பகுதியை நான் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தாங்குவேன் என்று ஒரு பொருத்தனை செய்யலாம். அல்லது நான் இதுவரைக்கும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களிலே நான் தவறுகிறவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற அந்த நேரத்திலே நான் தவறி விடுகிறேன், இந்த காரியத்திலே ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். வருகிற நாட்களில் இருந்து, வருகிற வாரத்திலிருந்து நான் சரியான நேரத்திற்கு ஆராதனைக்கு வருவேன், ஒழுங்கினமாக ஆராதனையிலே நடந்து கொள்ள மாட்டேன், ஒழுங்கினமாக ஆராதனைக்கு வரமாட்டேன் என்று ஒரு பொருத்தனை செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வருகிற வருமானத்தில் இருந்து எனக்கு கிடைக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களில் இருந்து நான் கர்த்தருக்காக நான் இவ்வளவாக செய்வேன் என்று ஒரு பொருத்தனை செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையிலே நடத்தப்படுகிற அதிகாலை ஜெபத்திற்கு நான் இதுவரைக்கும் போகவே இல்லை, இனிமேல் அந்த அதிகாலை ஜெபத்திற்கு நான் போவேன் என்று ஒரு பொருத்தனை செய்யலாம். ஒவ்வொரு நாட்களிலும் நடக்கிற சபையின் மூலமாக நடத்தப்படுகிற கூட்டங்களிலே, ஜெபங்களிலே கூடுமான வரைக்கும் நான் பங்கெடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யலாம்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது எனக்கு வர வேண்டிய அந்த பணம், எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகை என் கையிலே சரியான நேரத்தில் வந்து கிடைக்கும் என்றால் அதிலே ஒரு பகுதியை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் செய்யலாம். ஒரு பொருத்தனை. என் குடும்பம் செலவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, என் வருமானமோ சம்பளமோ குறைவாய் இருக்கிறது. ஆண்டவரே, என் சம்பளத்தை நீர் உயர்த்துவீர் என்றால், என் வருமானத்தை நீர் உயர்த்துவீர் என்றால், நான் உமக்கென்று 10 2 உமக்கென்று நான் கொடுப்பேன் என்று நீ ஒரு பொருத்தனை செய்யலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே உனக்கு வருகிற இக்கட்டான நேரத்திலே தேவனுடைய தயவை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், உன் கட்டுகளில் அறுக்கப்பட வேண்டும் என்றால், உன் இன்னல்கள் மாற வேண்டும் என்றால், யாக்கோபை விடுவித்தது போல கர்த்தர் உன்னையும் அப்படிப்பட்ட இக்கட்டில் இருந்து தேவன் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ எப்படிப்பட்ட பொருத்தனை செய்கிறாயோ, நீ எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கிறாயோ, நீ எப்படிப்பட்ட தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறாயோ, அதற்கு ஏற்றாற் போல் கர்த்தருடைய ஒத்தாசை உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்திலே அங்கே யெப்தாவை குறித்து சொல்லப்பட்டதை நாம் புதிய வருடத்திலே நாம் சிந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். யெப்தா ஒரு பொருத்தனை செய்தான். எனக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற இந்த சத்துருக்களோடு கூட நான் யுத்தத்திற்கு போகும்போது நீ அவர்களை என் கையிலே ஒப்பு கொடுத்தால், எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தால், எனக்கு எதிராக யார் வருகிறார்களோ, எது கிடைக்கிறதோ அதை நான் உமக்கென்று கொடுப்பேன் என்று யெப்தா தன் இருதயத்திலே ஒரு பொருத்தனை செய்தார். அல்லேலூயா. நியாயாதிபதி கடைசி வசனத்தை வாசிங்க, 39வது வசனம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 39வது வசனம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அல்லேலூயா. ஒரு கன்னி பெண், வயதுக்கு வந்தவள், வாலிப வயதில் இருக்கிறவள், அவளை கர்த்தர் கண்டு அவள் யெப்தா ஒரு பொருத்தனை செய்கிறார். இந்த யெப்தா அந்த யுத்தத்தை முடித்து திரும்பி வரும்போதுதான் யெப்தாவுடைய மகள் எதிரே வருகிறார். ஒரு பக்கத்திலே அவனுக்கு மனதில் வேதனை, இன்னொரு பக்கத்திலே நான் கர்த்தரிடத்திலே பொருத்தனை செய்து விட்டேன், அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே பண்ணின பொருத்தனையை நான் மாறக்கூடாது. அது என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, அவள் எப்படிப்பட்ட வயதுடையவளாக இருந்தாலும் சரி, அவளை நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி யெப்தா தனக்கு இருந்த ஒரே மகளை கர்த்தருக்கென்று ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விவாகம் செய்யக்கூடிய அந்த வயதிலே இருக்கக்கூடிய அந்த மகளை கர்த்தருக்கென்று உத்தமமாய் வாழும்படி
உண்மையாய் ஜீவிக்கும்படி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக யெப்தா தேவனோடு செய்த அந்த பொருத்தனையின்படியாக தன் மகளை கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக, அவருக்கு சுகந்த வாசனையாக, அவர் விரும்பத்தக்க விதத்திலே அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினாலே கர்த்தர் யெப்தாவை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலே நீ கடந்து வந்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு நீ தாமதிக்காதபடி தேவனிடத்தில் செய்த பொருத்தனையை நீ சரியாய் நிறைவேற்ற உன்னை நீ ஒப்பு கொடுத்தான் கர்த்தருடைய தயவும் இரக்கத்தை நீ பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா.